அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோல கார்த்திகை தீபம்னா என்ன, அதன் விசேஷங்கள் என்ன என்ன என்பதை பார்க்கலாம். கார்த்திகை மாதம் என்றாலே அனைவருக்கும் நினைவில் வருவது திருவண்ணாமலை உச்சியில் ஏற்றப்படும் மகா தீபமும் வீடுகள் தோறும் ஏற்றப்படும் தீபங்களும் தான். இந்துக்களின் வழிபாட்டு முறையில் தீபம் ஏற்றி வழிபடுவது என்பது மிக முக்கியமான மற்றும் சக்தி வாய்ந்த வழிபாடாக பார்க்கப்படுகிறது. சாதாரணமாக இறைவனை வழிபடுவதும் மந்திர ஜபம் செய்வதையும் விட ஒரே ஒரு அகல் விளக்கை இறைவன் முன்பு ஏற்றி வைத்து வழிபட்டால் மந்திர ஜபம் செய்வதை காட்டிலும் 2 மடங்கு பலன் கிடைக்கும் என சொல்லப்படுகிறது. இறைவன் ஜோதி ரூபமானவன், அவனுக்கு உருவம் கிடையாது. இறைவன் பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருக்கிறான். யார் எந்த வடிவத்தில் நினைத்து வழிபடுகிறாரோ அவருக்கு அந்த வடிவத்திலேயே இறைவன் அருள் செய்து காட்சி தருவதாக இந்து சமய சாஸ்திரங்கள் சொல்லப்படுகின்றன. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ 6 பகுதிகளை கொண்டது. ஷோ வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கார்த்திகை தீபத்தின் ஐதீகம். கார்த்திகை தீப திருவிழா கொண்டாடப்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் கச்சியப்ப சிவாச்சாரியர் எழுதிய கந்தபுராணத்தில் வரும் நிகழ்வைத்தான் அதை இங்கேயே காண்போம். அதன்படி படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மனும் காத்தல் தொழிலை செய்யும் விஷ்ணுவும் நானே பெரியவன் என்று வாதாடி பல ஆண்டுகள் போரிட்டனர். சிவபெருமான் ஜோதி பிளம்பாக தோன்றினார். அடியையும் முடியையும் தேடும்படி அசரேதி கூறியது. இருவரும் அடிமுடி தேடி காண முடியாமல் சிவபெருமானை முழுமுதற் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டனர். அவர்கள் இருவரும் தாம் கண்ட ஜோதியை எல்லோரும் காணும்படி காட்டியருள வேண்டும் என்று விண்ணப்பிக்க அவர் திருக்கார்த்திகை நாளன்று காட்சியளித்தனர். இந்த தத்துவத்தை விளக்குவதே கார்த்திகை தீப திருவிழா ஆகும். 3 வகையான கார்த்திகை தீப வகைகள். குமாராலய தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் கார்த்திகை நட்சத்திரத்தை முருகனுக்கு உரியதாக கருதி அந்நாளில் முருகன் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வழிபடுகின்றனர். இது குமாராலய தீபமாகும். விஷ்ணுவாலய தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் ரோகிணி நட்சத்திரம் கிருஷ்ணருக்கு உரியதாகும். இந்நாளில் பெருமாள் ஆலயங்களில் தீபம் ஏற்றி கொண்டாடுவதை விஷ்ணுவாலய தீபம் என்று அழைக்கிறார்கள். சர்வாலய தீபம். கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி அன்று வீடுகளிலும் ஆலயங்களிலும் விளக்கேற்றி கொண்டாடுவதற்கு சர்வாலய தீபம் என்று பெயர். திருக்கார்த்திகை விரதம். முந்தைய நாளான பரணி நட்சத்திர நாளில் சைவ உணவினை பகலில் ஒருவேளை மட்டும் உண்டு கார்த்திகை நாளன்று அதிகாலையில் குளித்து இறைவனை வழிபட வேண்டும். அன்றைய பொழுதில் நீர் மட்டுமே அருந்தி ஆலயம் சென்று இரவில் இறைவனின் தரிசனத்தை பெற வேண்டும். மறுநாள் காலையில் நீராடி இறைவனை வணங்கி விரதத்தை முடிப்பது கார்த்திகை விரதமாகும். இவ்வாறு 12 ஆண்டுகள் தொடர்ந்து கார்த்திகை விரதம் இருப்பவர்களுக்கு வேண்டியது கிட்டும் என்பது ஐதீகமாகும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை தரிசித்தால் கிடைக்கும் நன்மைகள் என்ன? திருவண்ணாமலை என்றாலே அருணாச்சலேஸ்வரர் கிரிவலம், கிரிவலத்தை சுற்றி இருக்கும் கோயில்கள், திருக்கார்த்திகை தீபம் உள்ளிட்டவைகள் தான். ரமண மகரிஷி, யோகிராம் சுரத்குமார் உள்ளிட்டோரும் அடங்குவர். திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் கார்த்திகை தீபத்தை தரிசிப்பதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். இங்கு சிவனே மலையாக காட்சி கொடுப்பதாக புராணங்கள் சொல்கின்றன. சிவபெருமான் அருள் புரியும் திருத்தலங்கள் என்னென்னவற்றை இருந்தாலும் பெரும் புகழுக்குரிய ஆலயங்களில் குறிப்பிடத்தக்கது திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோயில். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஆலயமாகவும்
விளங்கும் இந்த ஆலயத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருக்கார்த்திகை தீப திருநாள் மிகவும் விசேஷம். இந்த நாளில் இங்கு கிரிவலம் வந்து இறைவனை வழிபடுபவர்களின் எண்ணிக்கை பல லட்சங்களை தாண்டும். அந்த வகையில் வரும் 13ஆம் தேதி திருக்கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. இதற்காக மலை மீது தீபம் ஏற்றப்படுகிறது. மலையில் ஏற்றப்படும் தீபமானது சுற்றி 20 கிலோமீட்டர் தூரம் வரை தெரியும். இந்த தீபத்தை நேரில் பார்த்தால் 21 தலைமுறைக்கு முக்தி கிடைக்கும். திருவண்ணாமலை தீபத்தன்று மலையை பார்த்து ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை உச்சரித்தால் 3 கோடி முறை உச்சரித்த புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் போது மலைக்கு உள்பகுதியிலும் பூஜைகள் நடக்கும். ஒலி கேட்டதாக ரமணர், சேஷாத்ரி சுவாமிகள் உட்பட பலர் கூறியுள்ளனர். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதும் தீபத்தை வணங்கிவிட்டு கிரிவலம் வந்தால் ஆன்மசக்தி அதிகரிக்கும். தீப திருநாளில் கிரிவலம் வந்தால் எத்தனை பெரிய பாவம் செய்திருந்தாலும் அவற்றிலிருந்து முழுமையாக விமோசனம் கிடைக்கும். கார்த்திகை தீபத்திலிருந்து 3வது நாள் மலையை பஞ்சமூர்த்திகளும் வலம் வருவார்கள் என சொல்லப்படுகிறது. அன்றைய தினம் நாமும் வலம் வந்தால் மிக பெரிய புண்ணியம் கிடைக்கும். திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தை காண சித்தர்கள் வருவார்கள் என்பது நம்பிக்கை. அப்படி வரும் சித்தர்கள் மலை உச்சியில் தீபமேற்றம் கொப்பரை நெய்யில் சக்தி வாய்ந்த மூலிகை தைலங்களை சேர்த்து விடுவதால் அதில் இருந்து வரும் புகையானது தீய சக்திகளை அளிக்கும் திறன் கொண்டது. நம் உடல் உபாதைகளையும் தீர்க்கும் வல்லமை கொண்டது. கார்த்திகை தீபத்தன்று கிரிவலம் செல்பவர்களுக்கு 1000 அசுவமேத யாகம் செய்த பலன் கிடைக்கும். மலையில் ஏற்றப்படும் இந்த தீபம் சுமார் 11 நாட்கள் எரியும். இந்த நேரத்தில் எத்தனை காற்று மழை வந்தாலும் தீபம் அணையாது. பஞ்சபூத தலங்களில் நெருப்பு தலமாக உள்ளது இந்த திருவண்ணாமலை. கார்த்திகை தீபம் வழிபடும் முறை. கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கும் முருகப்பெருமானுக்கும் மிகவும் விசேஷமானது என்பது அனைவருக்கும் தெரியும். இந்த ஆண்டு கூடுதல் சிறப்பாக கார்த்திகை தீப திருநாள் முருகனுக்குரிய கார்த்திகை நட்சத்திரத்தில், சிவபெருமானுக்குரிய பிரதோஷ தினத்தில், மகாலட்சுமிக்குரிய மங்களகரமான வெள்ளிக்கிழமையில் அமைந்துள்ளது. இந்த நாளில் தீப வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானதாகும். அதுவும் பிரதோஷ காலத்தில் தீபமேற்றி வழிபடுவதால் பல மடங்கும் அதிகமான பலனும் சீவன் அருளும் கிடைக்கும். இரு விளக்குகள் இறைவனின் பிரதிநிதியாக பார்க்கப்படுவதால் அவற்றிற்கான மரியாதையை நாம் அளிக்க வேண்டும். பூஜைக்கு ஏற்றப்படும் திருவிளக்கிற்கு பால், சர்க்கரை, கற்கண்டு போன்றவற்றை நைவேத்தியமாகவும், கார்த்திகை தீபத்தன்று அவல் பொரியில் வெள்ளப்பாகு சேர்த்து கார்த்திகை பொரி படைத்தும் வழிபாடு செய்யுங்கள். கார்த்திகை தீப திருநாள் அன்று அகல்விளக்குகளை சுவாமி அறையில் ஏற்றி தெரிந்த ஸ்லோகங்களை பாடி கற்பூரம் தீபாராதனை செய்து வழிபடுங்கள். விளக்குகளை அணைப்பதற்கும் விதிகள் உண்டு. வெறும் வாயினால் ஊதி விளக்கை அணைக்க கூடாது. பூ அல்லது நீர்த்துளி, பால் துளியை கொண்டு விளக்கினை அமர்த்த வேண்டும். சொக்கப்பனை கொளுத்துவது ஏன்? சிவாலயங்களில் கார்த்திகை தீப திருவிழாவின் பொழுது நடைபெறும் நிகழ்வாகும். இந்நிகழ்வு திருமால் முருகன் கோயில்களிலும் நடத்தப்படுகிறது. இந்நிகழ்வு பூச்சிகளை கவர்ந்தெழுத்து அழிப்பதற்கு உதவியாக இருப்பதாக கூறப்படுகிறது. மரத்தின் வேர் முதல் நுனி வரை அனைத்து பொருட்களும் மனித வாழ்க்கைக்கு உதவக்கூடியது. பனைமரம் தேவ மரம் என்றும் பூலோக கற்பக விருட்சம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதனால்தான் பல ஆலயங்களிலும் பனைமரம் ஸ்தல விருட்சமாக உள்ளது. மேலும் பனை ஓலை பச்சையாக இருந்தாலும் தீப்பற்றக்கூடியது. பனைமரத்தை போல் வாழ்க்கை முழுவதும் பிறருக்கு உதவியாக இருந்தால் இந்த வாழ்க்கையிலேயே சொர்க்கத்தை கண்டு முக்தியை அடைய முடியும் என்பதை உணர்த்தும்
விதமாக சொக்கப்பனை அல்லது சொர்க்கப்பனை கொளுத்தப்படுகிறது. சொக்கப்பனை கொளுத்திய பின் கிடைக்கும் சாம்பலை வயல்வெளிகளில் தூவினால் அந்த முறை அமோக விளைச்சல் கிடைக்கும் என்பது ஐதீகம். சங்ககால இலக்கியங்களில் நற்றிணை, பரிபாடல், புறநானூறு போன்றவற்றில் பல்வேறு இடங்களில் கார்த்திகை தீபத்தன்று மக்கள் விளக்கேற்றி வழிபட்ட காட்சிகளை சிறப்பித்து கூறுகின்றது. இந்த சொக்கப்பனை ருத்ர தீபம் என்றும் கூறுகின்றனர். கார்த்திகை தீபத்தின் காலை நேரத்திலேயே கோவில் பகுதிகளில் பனைமரம் நற்று அதை சுற்றிலும் பனை ஓலை கட்டப்படுகிறது. கார்த்திகை விளக்கு வீடுகளை ஏற்றி வழிபட்டு பிறகு பௌர்ணமி ஒளியின் வெளிச்சத்தில் சொக்கப்பனானது கொளுத்தப்பட்டு ஒரு பனைமரம் அளவிற்கு ஜோதி வடிவில் எரிகின்றது. இது இறைவன் ஜோதி பிளம்பாக தோன்றியவர் என்பதை உணர்த்துவதாக கூறப்படுகிறது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய கார்த்திகை தீப திருநாள் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்டு உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.